Hi! Hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம 24 hours பிரியாணி சேலஞ்ச் தான் பண்ண போறோம். காலையில மதியானம் நைட் ஃபுல்லா ஒரே பிரியாணியா தான் போகுது இன்னைக்கு. ஸோ நான்வெஜ் லவர்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இன்னையோட டே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரொம்ப ஜாலியான டேவா இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மண்ணில் நமக்கு சோறு போதும், வேறு எதுவும் வேண்டுமோ? ஸோ ஃபர்ஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம சிக்கன் பிரியாணி தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த மார்னிங் ட்ரிங்க்கு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிட போகிறது கிடையாது. ஸோ ஃபுல் டே பிரியாணியாக தான் போக போகுது. ஸோ இப்போ சிக்கன் பிரியாணி வந்ததுக்கப்புறமா நான் வாங்கிட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ நம்மளோட சிக்கன் பிரியாணி வந்துருச்சு. கூடியே ஒரு எக் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்க வாழ்க்கை வேற, ஒண்ணு மட்டும் மாறவில்லை. சூப்பரா இருக்கு. ஒரு எக்கு, ஒரு பெரிய சிக்கன் பீஸ். லெக் பீஸை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். லெக் பீஸ் இல்லை நமக்கு. ஸோ சேட். கண்டிப்பாக பிரியாணி கூட இந்த தாலிசா எல்லாமே, அதனால நம்ம கொஞ்சம் தாலிசா கூடயே கொஞ்சோண்டு ரைத்தா. மத்த நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல, சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர போல. ஸோ இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். ஊட்டி பாசம் கொட்டி சமைச்சது திண்டுக்கல்லு தலப்பா கட்டி, நெய்யூத்தி நேசம் கொட்டி இழுக்குது திண்டுக்கல்லு தலப்பா கட்டி. அதுவும் இந்த முட்டை மஞ்சக்கருவோட இருந்தாதான் அந்த ஒரு டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் ரைத்தா, அப்புறமா ஒரு பீஸ் சிக்கன், அப்புறமா தாலிசா. தாலிசா கொஞ்சம் தாராளமாகவே போடலாம். பாசம் கொட்டி சமைச்சது திண்டுக்கல்லு தலப்பா கட்டி. இந்த பிரியாணி மட்டும் எப்படி இவ்வளோ டேஸ்டா இருக்குன்னே தெரியல. படைச்சது திண்டுக்கல்லு தலப்பா கட்டி, அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்க வாழ்க்கை வேற. செம்ம டேஸ்டா இருக்கு. ஸோ நான் இதை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் உங்களை லஞ்சில் பார்க்குறேன். much later. மண்ணில் நமக்கு சோறு போதும், வேறு எதுவும் வேண்டுமோ? ஸோ இப்போ லஞ்ச் டைம். இந்த இலை செட்டை போட நம்ம லஞ்ச் சாப்பிட போகிறோம். லஞ்சுக்கு நம்ம பாய் வீட்டு கல்யாண மட்டன் பிரியாணி தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதுவும் இந்த இலையில சாப்பிடும் போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்குமே. ஃபர்ஸ்ட் நம்ம ரைத்தா போட்டுடலாம். ரைத்தா இல்லாமல் பிரியாணி சாப்பிட்டோம் அப்படின்னா அது பிரியாணிக்கு அசிங்கம். ஸோ இப்போ ரைத்தா. நெக்ஸ்ட் நம்மளோட மட்டன் பிரியாணி. ஸோ சூப்பரான நம்மளோட மட்டன் பிரியாணி.
கூடயே வந்து தாலிசா. இந்த தாலிசா கூட வந்து மட்டன் பிரியாணியை சேர்த்து சாப்பிடும் போது இருக்க டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் மட்டன் பீஸை எடுத்து இந்த பிரியாணிக்குள்ளே வச்சுக்கணும். அப்புறமா கொஞ்சம் ரைத்தா, கூடயே கொஞ்சம் தாலிசா, இது எல்லாத்தையும் சேர்த்து அள்ளுது டேஸ்ட்டு. அதுவும் இந்த மட்டன் பீஸ் வந்து செம்மையாக வந்திருக்கு. இந்த பிரியாணியே வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுலேயும் இந்த வந்து மட்டன் பிரியாணி அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மட்டன் பிரியாணிலையும் வந்து பாய் வீட்டில் செஞ்ச கல்யாண பிரியாணி அப்படிங்கும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு போதும் வேறு எதுவும் வேண்டுமோ, ஆக்சிஜனே தீர்ந்தால் கூட சோத்த தேடி ஓடுவோம், டேஸ்டுக்காக வாழும் இந்த பாடிடா, கெத்தா சொல்லுவேனே நானும் கீர்த்தனாவோட வாய்ஸ் பயங்கர பிஸியாக இருக்கிறதுனால இப்போ நாங்கள் வந்து வாய்ஸ் கொடுக்குறோம். சாப்பிடும்போதே தெரியுது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் வைப்பாளான்னு பார்த்தா அதுவும் மிச்சம் வைக்க மாட்டாங்க பிள்ளைக்கு. ஃபுல்லாக அள்ளி அமுக்குறாங்க. நீங்கள் அள்ளி அமுக்கும் போதே தெரியுது செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. எல்லாருக்கும் வயிறு வலிக்க போகுது. எல்லாரும் பார்த்து பார்த்து வயிறு வலி போகுது. ஓகே ஓகே, அமைதி ப்ளீஸ். அமைதி அமைதி, அமைதிக்கெல்லாம் அமைதி. அமைதி அமைதி, அமைதியோ அமைதி, அமைதி அமைதி, அமைதியோ அமைதி, அமைதிக்கெல்லாம் அமைதி. கடவுளே, பேசவே கூடாது. சரி. ஸோ நான் ரொம்ப நேரம் உங்களை வந்து பார்க்க வச்சு வெறுப்பேற்றிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் போய் சாப்பிடுங்க. இப்போ நான் இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து டின்னருக்கு பார்க்குறேன். Many hours later. Meanwhile. ஓகே, இப்போ தான் வந்து நம்ம ஒரு லன்ச் முடித்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. இப்போ ஒரு 3 மணி ஆகுது. என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம வந்து மத்தியானம் பாய் வீட்டு கல்யாண பிரியாணி சாப்பிட்டோம் இல்லையா. ஆனால் நிஜமாகவே பாய் வீட்டிலேருந்து ஒரு பிரியாணி வந்துடுச்சு சூப்பராக. ஸோ அதையும் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். இது லன்ச்சா ஸ்நாக்ஸா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம வந்து மறுபடியும் சாப்பிட போகிறோம். ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. ஓகே, இப்போ இதையும் வந்து நம்ம சாப்பிட போகிறோம். நம்ம மத்தியானமே நிறைய நல்லா சாப்பிட்டதுனால இதை வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிடலாம். அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்க வாழ்க்கை வேற, ஒண்ணு மட்டும் மாறவில்லை, மத்த நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல, சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர போல, ஊட்டி பாசம் கூடயே வந்து தாலிசா கொடுத்துருக்காங்க. சமைச்சது திண்டுக்கல் தலப்பா கட்டி நெய்யூத்தி நேசம் கட்டி, கூட வந்து இந்த கத்திரிக்காய் தொக்கு, லாஸ்ட்டாக வந்து கேசரி கொடுத்துருக்காங்க. செம்ம எண்டிங்காக இருக்கும் இது. இழுக்குது திண்டுக்கல் தலப்பா கட்டி, ஊட்டி பாசம் கொட்டி சமைச்சது திண்டுக்கல் தலப்பா கட்டி. நிஜமாவே இதுதான் வந்து 24 hours பிரியாணி சேலஞ்ச். நான் எதிர்பார்க்கவே இல்லை இதை. ரொம்ப ஜாலியாக இருக்கு. ஆசம்.
பாய் வீட்டு பிரியாணி தான் கண்டிப்பாக. எப்படி அந்த டேஸ்ட் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது இன்ன வரைக்கும் எனக்கு. நம்ம இந்த கேசரியும் வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நான் மறுபடியும் உங்களை வந்து வெறுப்பேற்ற விரும்பலை. ஸோ நான் இதை சாப்பிட்டுட்டு நிஜமாகவே டின்னருக்கு தான் வருவேன், அதுக்கு முன்னாடி வரமாட்டேன். ஸோ நம்ம வந்து டின்னருக்கு பார்க்கலாம். மண்ணில் நமக்கு சோறு போதும், வேறு எதுவும் வேண்டுமோ? ஸோ செம்ம தூக்கம். மத்தியானம் 2 ரவுண்ட் வந்து நான் பிரியாணி சாப்பிட்டுட்டேன். ஸோ அது சாப்பிட்டுட்டு நல்ல தூக்கம். இந்த பிரியாணி சாப்பிட்டா ஏனே தெரில நிறைய நல்ல தூக்கம் வருது அண்ட் ரொம்ப தண்ணி தாகமும் எடுக்குது. நீங்கள் வந்து ஒரு அத்தன்டிக் நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய தண்ணி தாகம் எடுத்துகிட்டே இருக்கும். இதை நான் நிறைய பிரியாணி சாப்பிட்டு நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தண்ணி தாகம் எடுத்துகிட்டே இருக்குது மத்தியானத்துலேருந்து அண்ட் நல்லா தூக்கம் வேறு. ஸோ இப்போ வந்து நைட்டு டின்னர் டைம் ஆகுது. டின்னருக்கு வந்து நம்ம ஃபிஷ் பிரியாணி வந்து ட்ரை பண்ண போகிறோம். நான் இது வரைக்கும் ஃபிஷ் பிரியாணி சாப்பிட்டது கிடையாது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஃபிஷ் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. ஆர்டர் பண்ணது வந்ததுக்கப்புறமா அவங்கள வந்து பார்க்குறேன். Many minutes later. ஓகே, நம்மளோட ஃபிஷ் பிரியாணி வந்துருச்சு. ஆஹா, என்ன ஒரு மனம். மேலே வந்து ஒரு மாதிரி ஃபிஷ் 65 என்னன்னு தெரில எனக்கு. ஸோ அது வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபிஷ் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் நினச்சேன் ஃபிஷ்ஷையும் சேர்த்து பிரியாணியோட நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி ஃபிஷ் பிரியாணி வரும்னு நினச்சேன். பட் இது வந்து ஒரு மாதிரி ஃபிஷ் கிரேவியோ ஏதோ கொடுத்துருக்காங்க. ஃபிஷ் கிரேவி இல்லை, அது ஆக்சுவலி ஃபிஷ் தொக்கு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது கூட வந்து பிரியாணியை வந்து கொடுத்துட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க நம்மளை. சூப்பர், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அந்த ஃபிஷ்ஷோட. நான் கூட ஃபிஷ் தனியாக கொடுத்துருக்காங்க, அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் வந்து இந்த பிரியாணியில் தெரியாதுன்னு நினச்சேன். பட் சூப்பராக தெரியுது அந்த ஃபிஷ்ஷோட அந்த ஒரு ஃபிஷ்ஷோட அந்த ஒரு ஸ்மெல்லு, அந்த ஒரு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. மார்னிங்லேருந்து நான் நிறைய பிரியாணி சாப்பிட்டுட்டேன். ஸோ நைட்டு வந்து நம்ம கொஞ்சம் அளவாக சாப்பிடுவோம். நம்ம தாலிசா ரைத்தா எதுவுமே போடல. ஏன் போடல நான் மறந்துட்டேன் போல இருக்குது ஃபிஷ்ஷை பார்த்த உடனே. பட் அதெல்லாம் இல்லாமல் இந்த ஃபிஷ் தொக்கோ ஃபிஷ் ஏதோ ஒன்று அது கூட சாப்பிடும் போதே சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. Many minutes later. ஸோ அவ்வளோதான், நம்மளோட 24 hours பிரியாணி சேலஞ்ச் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு, செம்மையாக போச்சு, செம்ம யம்மியாக போச்சு. காலையில் ஒரு எனர்ஜியில் ஒரு ஆர்வத்தில் வந்து நிறைய சாப்பிட்டாச்சு. மத்தியானமும் அதே ஆர்வம் அப்படியே இருந்துச்சு, சாயங்காலம் கூட அப்படி தான் இருந்துச்சு. பட் அந்த சாயங்காலம் கொஞ்சம் ஓவர் ஆர்வ கோளாறில் வந்து நிறைய சாப்பிட்டேன் போல், அதனால நைட்டு வந்து சரியாக சாப்பிட முடியல. ஸோ கம்மியாக தான் சாப்பிட்டேன் நைட்டு. ஸோ சேட். ஸோ அவ்வளோதான், நம்மளோட 24 hours பிரியாணி சேலஞ்ச் வந்து செம்ம சூப்பராக போச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக டெம்டிங்காக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இன்னும் என்னென்னலாம் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நிறையா பேர் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் நான் சீக்கிரமாகவே பண்ணிடுறேன். இப்பயே சொல்லுங்கள், நம்ம எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமாகவே பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.